என் அன்பான பிள்ளைகளே, நீங்கள் இப்போ இந்த வார்த்தைகளை கேட்கும் இந்த நொடி கூட என் பார்வை உங்கள் மேல் இருக்கிறது. நீங்கள் சிரிக்கும் முகத்துக்குள் எவ்வளவு வலி மறைந்திருக்கிறது என்பதை மனிதர்கள் பார்க்கவில்லை. ஆனா நான் பார்க்கிறேன். இரவு தனிமையில யாருக்கும் தெரியாம கண்ணீர் சிந்திய அந்த தருணங்களை நான் எண்ணி பார்த்திருக்கிறேன். இதுக்கு முடிவு எப்போ வரும்? என் வாழ்க்கை ஏன் இப்படியா இருக்கு? நான் என்ன தவறு செய்தேன்? நீ கேட்ட அந்த ஒவ்வொரு கேள்விக்கும் இன்று நான் பதில் சொல்ல வந்திருக்கிறேன். என் பிள்ளையே, நீ தோல்வியில்லை. நீ நிராகரிக்கப்படவில்லை. நீ மறக்கப்படவில்லை. நீ இன்னும் என் கையில் இருக்கிறாய். பலர் உன்னை விட்டு விலகினார்கள். நம்பினவர்கள் ஏமாற்றினார்கள். உன் நம்பிக்கையை சிரித்தார்கள். உன் கனவுகளை சிதைத்தார்கள். ஆனா நான் உன்னை ஒரு நாளும் கைவிடவில்லை. நீ பேச முடியாத உன் உள்ளத்தின் பாரங்களை நான் உன் வார்த்தைக்கு முன்னாடியே அறிந்தவன். உன் மனசுக்குள் என்னால் இனி முடியாது நீ சொன்ன அந்த நொடி என் கரம் உன்னை சுற்றி இன்னும் இறுக்கமாக பிடித்தது. என் பிள்ளையே, உன் வாழ்க்கையில் தடைப்பட்ட கதவுகளை நான் திறக்கிற தேவன். மனிதர்கள் முடியாது சொன்ன இடத்தில் என் அதிசயம் ஆரம்பமாகும். உன் கடன், உன் நோய், உன் குடும்ப பிரச்சனை, உன் தனிமை, உன் பயம், உன் எதிர்கால குழப்பம் ஒன்றையும் நான் லேசாக நினைக்கவில்லை. நீ மருத்துவமனை வாசலில் அச்சத்தோடு நின்ற அந்த நாளை நான் மறக்கவில்லை. ரிப்போர்ட் என்ன சொல்றதோ உன் உள்ளம் நடுங்கிய அந்த நேரத்தில் நான் உன் அருகிலேயே இருந்தேன். மருந்து மட்டும் அல்ல, என் வார்த்தையும் உன்னை சுகமாக்கும். இன்று நான் சொல்கிறேன், உன் உடலில் உயிர் பெருகட்டும். உன் இரத்தத்தில் சுகம் ஓடட்டும். உன் உடைந்த பகுதிகள் மீண்டும் வலிமை பெறட்டும். பிள்ளையே, உன் வீட்டில் சமாதானம் இல்லாததால் நீ சோர்ந்து போயிருக்கிறாய். அன்றாட சண்டைகள், பேசாத முகங்கள், புரியாத உறவுகள். நீ அமைதியை தேடி எவ்வளவோ முயற்சி செய்தாய். இன்று நான் உன் வீட்டுக்குள் வருகிறேன். உன் சுவர்களுக்குள் சமாதானத்தை விதைக்கிறேன். உடைந்த உறவுகளை நான் மீண்டும் கட்டுகிறேன். என் அன்பான பிள்ளையே, நீ இரவில் தூங்க முடியாமல் எதிர்காலத்தை நினைத்து பயந்து கொண்டிருப்பதை நான் அறிவேன். இன்றோடு